So, Kana, Gavnira, aptitude la, the fourth sum. Subbu spends 1/3 of his monthly earnings. என்ன கொடுத்திருக்காங்க? 1/3 of his monthly earnings. உங்களுக்கு கொடுக்கிறது எல்லாமே fractional formல தான் கொடுக்கறாங்க. ஓகேவா? சோ அப்ப அவனோட monthly earningல மாசம் வாங்குற சம்பளத்துல 1/3 1/3 of his earning எதுல ரெண்ட்ல செலவு பண்ணிடுறாங்க. He spends 1/3 of his earning on rent. அடுத்தது 2/5 on food. 2/5 on food and 1/10 on monthly usuals. So 1/10 on monthly usuals. So மூணு விதமான ஸ்பெண்டிங் அவங்க fractional partல கொடுத்திருக்காங்க. So இங்க monthly earning எவ்வளவுன்றது நமக்கு தெரியல. But 1/3 of his monthly earning, 2/5 of his monthly earning and 1/10 of his monthly earning. இந்த மூணுமே combined ஒவ்வொரு விஷயத்துக்காக he spends. கரெக்டா? So அப்ப let his monthly earning என்னன்னு வச்சுக்கலாம்? X ன்னு சொல்லுவீங்க. கரெக்டா? So இதுல கொஞ்சம் நல்லா கவனிங்க கண்ணா. Let his monthly earning be என்ன அப்படின்னா ஒரு total of 1. என்ன கண்ணா? 1. ஏன்னா fraction அப்படின்றது உங்களுக்கு என்ன? Fraction அப்படின்றது lesser quantity than 1. Lesser quantity than 1. கரெக்டா? 1 விட குறைவான குவான்டிட்டிக்கு தான் நீங்க fraction யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? அப்ப இங்க இந்த எல்லா fraction-ம் கம்பைன் ஆகி உங்களுக்கு டோட்டல் எவ்வளவு கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்னது? 1. கரெக்டா? அப்ப அவங்க earning எவ்வளவுன்றது நமக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. பட் அந்த earning அப்படின்றது என்னது? ஒரு wholesome quantity, ஒரு whole quantity, ஒரு full quantity, complete quantity. அப்ப fraction உடைய whole அப்படின்றது என்னது? 1. 1 அப்படின்றது தான் whole. கரெக்டா? சோ அதனால நான் monthly earning இந்த இடத்துல என்னன்னு எடுத்துக்கிறேன்னா 1 அப்படின்ற அந்த whole part எடுத்துக்கிறேன். 1 அப்படின்ற அந்த whole part எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ 1/3 of 1, 2/5 of 1, 1/10 of 1. இப்படிதான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. What fractional part of his earnings? அப்ப ஏதோ ஒரு fraction part நமக்கு left out ஆயிருக்கு. கரெக்டா? What fractional part of his earnings is left with him for other expenses? அப்ப இங்க அவங்க earning எவ்வளவுன்னு அமௌண்ட்ல எல்லாம் கண்டுபிடிக்க சொல்லல. இன்ஸ்டெட் என்ன பண்றாங்க? உங்களுக்கு ஒரு ரிமைனிங் fractional part இருக்குல்ல, அந்த fractional part எவ்வளவுன்னு கேக்குறாங்க. So that வேற ஏதாவது expenses இருந்தா that is left with him. அந்த expenses-க்காக அததான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். So என்ன அர்த்தம் இந்த இடத்துல? 1/3 இது எதுல செலவு பண்ணிருக்காங்க? ரெண்ட்காக. 2/5 2/5 இது எதுக்காக செலவு பண்ணிருக்காங்க? ஃபுட்டுக்காக. அடுத்தது 1/10 1/10 எதுக்காக? மந்த்லி யூசுவல்ஸ்க்காக. இது இல்லாம இன்னொரு fractional part it is left with him. இன்னொரு fractional part is left with him. கரெக்டா? So that another fractional part that is represented as X. The missing fractional part. That left out fractional part that is for his expenses, other expenses. அததான் நம்ம X ன்னு எடுக்கிறோம். ஓகேவா? சோ இப்போ இது எல்லாமே combined together. இது எல்லாமே சேர்ந்தா டோட்டலா whole quantity எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1க்கு ஈக்குவலா இருக்கும். கரெக்டா? சோ இந்த fractional part எல்லாம் combined together to form 1. 1ன்றது whole quantity, அவரோட monthly earning. ஓகேவா? நம்ம 1 ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். எல்லாமே fraction ஆபரேட் பண்றோம். சோ இங்க என்ன பண்ணனும்? இந்த மூணு fraction-ஐயும் நம்ம ஆட் பண்ணனும் ஃபர்ஸ்ட். கரெக்ட்டா கண்ணா? சோ இதுக்கு என்னென்ன denominators இருக்கு? 3, 5 and 10 different denominators. So LCM கண்டுபிடிப்போம். சில பேர் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க கண்ணா, தெரியாதவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல என்னது? 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 1s are 3. பட் 5 and 10 நமக்கு அந்த டேபிள்ல போகாது. கரெக்ட்டா? சோ 3 டேபிள்ல போகாது. அப்ப அடுத்து நான் என்ன பண்றேன்? 5 டேபிள் எடுக்கிறேன். சோ 1 அப்படியே கொண்டு வந்துருவோம். 5 1s are 5, 5 2s are 10. சோ இது 1 1 ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. பட் இங்க 2 இருக்கு. அதுக்கு என்ன டேபிள் எடுக்கலாம்? 2 1 1 இந்த 2 எத்தனை டைம்ஸ் போகும்? 1 டைம் போகும். சோ எல்லாமே 1 1 1 வந்துருச்சு. அப்ப இங்க என்னென்ன டிவைசஸ் இருக்குது? மல்டிபிள். சோ 3 into 5 into 2. 3 5s are 15, 15 2s are 30. அப்ப 30 அப்படின்றது உங்களுடைய LCM, least common multiple. ஓகேவா? சோ அதுதான் நீங்க டினாமினேட்டரா சூஸ் பண்றீங்க இந்த மூணுக்கும். சோ அப்ப 13ன்றத நான் டினாமினேட்டரா சூஸ் பண்ணிட்டேனா இங்க எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா எனக்கு 30 கிடைக்கும்? Very good, 10.
சோ அப்ப into 10 into 10. அடுத்தது இங்க என்ன நம்பரால மல்டிப்ளை பண்ண கிடைக்கும்? எனக்கு தெரியல மேம், டேபிள் ஸ்டக்குன்னு தெரியல அப்படின்னா கண்ணா இங்க மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கீங்களா இருக்கா? சோ இப்ப 5க்கு என்ன வேணும்னு கேட்கணும். என்ன மல்டிப்ளை பண்ணா நமக்கு 30 கிடைக்கும். அப்ப 5 மட்டும் இங்க விட்டுருங்க. 5 விட்டுட்டீங்கன்னா ரிமைனிங் ரெண்டு நம்பர் என்ன? 3 2s are 6. கரெக்டா? உங்களுக்கு இது மூணும் சேர்ந்துதான் 30ன்ற நம்பர் கிடைக்குது. அப்ப 5 நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் என்ன இருக்கு? 3 2s are 6. அப்ப 6 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 30 கிடைக்கும். 5 6 are 30. ஓகேவா? சோ நியூமரேட்டர் அதே மல்டிப்ளையரால மல்டிப்ளை பண்ணும். அடுத்தது என்னது? 10 இருக்கு. அப்ப 5 2s are 10. இத தவிர இந்த 10 தவிர இன்னும் எந்த நம்பர் வந்தா எனக்கு 30? 3 வந்தா 30 கிடைக்கும். சோ 10 3s are 30. சோ இங்கே உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். புரியுதாடா கண்ணா? into 3 into 3. அப்ப டினாமினேட்டருக்கு நான் 13 காமனா இங்க எழுதிட்டேன். நியூமரேட்டர் என்ன பண்ணும்? 1 into 10 10 plus 2 into 6 12 plus 1 into 3 3. புரியுதா கண்ணா? டினாமினேட்டர் காமன் ஆயிடுச்சு. நியூமரேட்டர் அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் கன்வெர்ட் பண்ணிடுறோம். பிளஸ் எக்ஸ். எக்ஸ் தான் உங்களுடைய அன்னோன் ஃபிராக்ஷனல் பார்ட். அப்ப அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 1. இங்க என்ன ஆகும்? 10 plus 12 என்ன? 22. 22 plus 3 25. அப்ப 25 by 30 plus that unknown fractional part. X தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ரிமைனிங் எவ்வளவு இருக்குது மத்த எக்ஸ்பென்சஸ்க்காக. That is equal to 1. அப்ப x equals என்ன? 1 minus அதாவது 25 by 30. Opposite sideக்கு transpose ஆகிறப்ப எப்படி ஆகும்? Subtraction, because இங்க additionல இருக்கு. Plus 25 by 30 plus x. அப்ப அந்த சைடு போறப்ப minus. இல்ல இன்னொரு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னது? இது உங்களுடைய டோட்டல் மந்த்லி earnings சுபுவோடது. சோ அதுல இருந்து அவன் ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளவு? 25 by 30 ஸ்பெண்ட் பண்ணிட்டான். சோ ரிமைனிங் எவ்வளவு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? 1 minus 25 by 30. 1 minus 25 by 30. So x equals 30 என்ன பண்ணுவோம்? இங்க மல்டிப்ளை பண்ணுவோம். So that common denominator மாறிடும். LCM எடுக்கிறோம். கரெக்டா? So அப்ப 30 into 1 is 30 minus 25 by 30. 30 minus 25 எவ்வளோ? 5. So x equals 5 by 30. ஓகேவா? fraction, subtraction, addition பொறுத்த வரைக்கும் common denominator எழுதி numerators தான் நம்ம add or subtract பண்ணுவோம். So x equals 5 by 30. ஒரு basic thing எப்பவுமே simplified formல இருக்கணும். fraction. ஓகேவா? So அப்ப cancel பண்ணோமே என்ன ஆகும் 5 டேபிள்ல? 5 1s are 5, 5 6 are 30. So x equals என்னமா? 1 by 6. So this is the fractional part that is left with him for other expenses. புரியுதா புரியலையா? So என்ன fractional part? 1 by 6 என்ற இந்த fractional part தான் that is left with him for other expenses. So இதுதான் இங்க missing. இந்த x கிட்ட என்ன இருந்திருக்கணும்? Other expenses he has spent 1 by 6. இதான் answer. புரிஞ்சுதாடா? Okay.